ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன விளாகுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல மழையில் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். இந்த இடம் சத்தியமங்கலம் பேருந்து நிலையம். இந்த அதிகாலை வேளையில் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சத்தியமங்கலம் பேருந்து நிலையம். சத்தியமங்கலம் பேருந்து நிலையத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, இந்த பஸ் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நாம் போக வேண்டிய இடத்துக்கு இந்த ஒரு பஸ் மட்டும் தான் போகும். பட் ப்ரைவேட் பஸ் ஒன்று இருக்குது, பட் நம்ம அதில் போகலை. அதிகாலை 5:45 மணிக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பஸ் வந்து நம்ம சத்தியமங்கலத்துலேருந்து திம்பம் தாளவாடி அங்கேருந்து திம்பம் செக் போஸ்ட்டில் இருந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பஸ்ஸு உள்ளே பிரியுன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம போய் தான் பார்க்கணும். தலைமலைக்கு தான் நம்ம போகிறோம். மிகவும் அடர்ந்த வனவிலங்குகள் நடமாடும் காட்டுப்பகுதி. அந்த இடத்துக்கு தான் நம்ம நண்பர் வந்து அந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லி கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்தார். நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிட்டத்தட்ட பவானிலேருந்து ஒரு விடிகாலம் 3 மணிக்கே கிளம்பிட்டோம். பட் வரும்பொழுது பார்த்திங்கன்னா வழியெல்லாம் அப்படியே மழையாக பெஞ்சிட்டு இருந்தது. அப்படியே 50 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட மழை. அதையும் பொருட்படுத்தாமல் வந்துவிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சத்தியமங்கலத்தில் பஸ் ஏறிட்டு இது பாருங்கள், அந்த காவேரி ஆற்று பாலத்தையும் கிராஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே தொடர்ந்து இந்த பஸ்ஸில் வந்து பேருந்தில் பயணிச்சிட்ருக்கோம். நண்பர்கள்லாம் பின்னாடி உட்காந்துட்ருக்காங்க. நாங்கள் ஒரு 7 பேர் வந்திருக்கோம். இந்த தலைமலை பார்த்திங்கன்னா அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு நம்ம போகிறது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியல. வீடியோ லென்த்தாக தான் வரும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸில் ஏறிட்டு நம்ம வந்துவிட்டோம். இப்போது நம்ம பண்ணாரியம்மன் கோவில் செக் போஸ்ட்டுக்கிட்ட நம்ம அப்படியே வந்துட்ருக்கோம். அந்த இடம் தான் இது, அந்த காட்சி. பட் காலையில் பார்த்திங்கன்னா மழை பார்த்திங்கன்னா நல்லா பேஞ்சிட்ருக்கு. இந்த மாதிரி காட்சியெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமான்னு தெரியல. பட் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி தகவல் வேணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். பட் ரூட்டெல்லாம் கேளுங்க, எப்படி போகணும்னு கூட சொல்கிறேன். பட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கார் பைக் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோட்டில் வந்து விடமாட்டாங்க. அரசு போக்குவரத்து மட்டும்தான் போயிட்டுருக்கு. பட் ப்ரைவேட் பஸ் ஒன்று இருக்காமா. பட் அது வந்து பார்த்திங்கன்னா நாம் போக வேண்டிய இடத்துக்கு அந்த ப்ரைவேட் பஸ் வராது. இந்த பஸ் மட்டும்தான் போகும். 2 டைம் போகும். அதுவும் காலையில் மட்டும்தான் போகும் அந்த ஒரு டைம். அந்த ஏரியா பேர் தெரியல. அந்த ஏரியா பேர் என்னன்னு சொல்லி நம்ம வீடியோ பார்க்கும்போது பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பண்ணாரியம்மன் கோவிலை வந்து பார்த்திங்கன்னா ரீச் பண்ணிட்டோம். ஓகே, பண்ணாரி தாயை வந்து நம்ம பேருந்துலேருந்தே பார்த்துக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃபுல் டிராஃபிக்கில் இருக்குது. ஓகே ஓகே. ஒரு வழியாக செக் போஸ்ட்டை தாண்டிட்டோம். போர்டு போட்டுருக்கு பாரு. அங்கே லாரியில் இருக்க எல்லா புகையும் அனுப்பிச்சு விட்டு போயிட்டு அப்படி எதையுமே பார்க்க முடியாது நினைக்கிறேன். திம்பம் 14 தாளவாடி 48. இந்த இடத்துலேருந்து தான் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பாருங்கள், புலிகளோட அந்த படம் வச்சு ஆக்சுவலாக இங்கிருந்தால் வந்து பார்த்திங்கன்னா அடர்ந்த வனவிலங்குகள் காட்டுப்பகுதி வந்து ஆரம்பிக்குது. இதில் 8 போட்டுருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா அந்த அடர்ந்த வனப்பகுதியிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டுருக்கோம். பட் வரும்பொழுது யானைகள் ஏதாவது தெரியுமான்னு பார்த்தோம். பட் எதுவுமே தெரியல. இங்கே பாருங்கள், அப்படியே அந்த மலைகள் அந்த கொண்டை ஊசி வளைவில் பார்த்திங்கன்னா முன்னாடி போயிட்டுருக்க லாரியெல்லாம் பாருங்கள், அப்படி மெதுவாக எப்படி ஏறும்பொழுது பார்க்கவே அருமையாக இருக்குது. பட் இந்த மாதிரி காட்சியெல்லாம் நீங்கள் ரசிக்கணும் அப்படின்னா நீங்கள் நேரடியாக தான் வந்து பார்க்கணும். இந்த பஸ்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10 பேர் தான் இருந்திருப்போம். பட் யாருமே மக்கள்லாம் அதிகமாக இல்லை. ஏன்னா காலையில் டைமில் பார்த்திங்கன்னா மக்கள் அந்த மலைக்கு போகிறவங்க மட்டும்தான் ஏறுவாங்க. அங்கே யாரும் இல்லை.
பட் இப்போ பார்த்திங்கன்னா அந்த கொண்டை ஊசி வளைவுகளில் பார்த்திங்கன்னா மொத்தம் இந்த திம்பம் சாலையில் பார்த்திங்கன்னா மொத்தம் 27 கொண்டை ஊசி வளைவுகள். டிரைவர் பார்த்திங்கன்னா அண்ணா வந்து கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் தெரியல, அவர் நம்ம கடைசியாக கேட்டுக்குவோம். நல்லா டிரைவ் பண்ணுறாரு, சூப்பராக வளைக்கிறாரு, எங்கேயுமே நிறுத்தியெல்லாம் பண்ணல, கரெக்டாக வளைச்சிட்ருக்காரு. நம்ம அதை கடைசியாக பார்ப்போம், அவர் நேமெல்லாம் கேட்டுக்கலாம். நண்பர்கள், இந்த காட்சியெல்லாம் பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக இருக்குது. பின்புறம் இருக்குது அந்த மலைகள்லாம் பாருங்கள். இது ஆக்சுவலாக மேற்கு தொடர்ச்சி மலை. பார்க்கவே அப்படியே பிரமிப்பாக இருக்குது, சூப்பராக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எவ்வளோ டைம் கிடச்சுன்னா இந்த பஸ்ஸை வந்து மிஸ் பண்ணாமல் வந்து டைமுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த காட்சியெல்லாம் நேரடியாக வந்து ரசித்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பேப்பர் பார்த்திங்கன்னா தலைமலை அப்படின்னு சொல்லி போட்டு பிரிண்ட் பண்ணியே பார்த்திங்கன்னா தினத்தந்தி அனுப்பிச்சிருக்காங்க அந்த ஊருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த திம்பம் மலை கொண்டை ஊசி வளைவுகள் முடிஞ்சிட்டு நம்ம பார்த்திங்கன்னா அந்த நான் சொன்ன இடத்துக்கு நம்ம ரீச் பண்ணிட்டோம். பட் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனோம் அப்படின்னா திம்பம் போகலாம், தாளவாடி இந்த மாதிரி நம்ம போகலாம். பட் நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா இங்கேருந்து லெஃப்ட் சைடில் பிரிஞ்சு நாம் சொன்ன தலைமலை அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு தான் நம்ம இப்போ உள்ளே போக போகிறோம். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த அடர்ந்த வனப்பகுதி, காட்டு விலங்குகள் அதிகமாக இருக்கும் பகுதி. போகிற வழியில் ஏதாவது விலங்குகள் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. தொடர்ந்து இந்த வீடியோவில் பயணிப்போம். பட் இப்போவும் சொல்கிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபுல் லென்த்தாக தான் வரும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆக்சுவலாக 2 போர்டு இருக்குது, அங்கே பாருங்கள், போர்டு வச்சுருக்காங்க, புலிகள் காப்பகம் அப்படின்ட்டு. 2 பக்கம் பார்த்திங்கன்னா மதில் சுவர். இதுக்குள்ளே தான் பஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ள என்ட்ரு ஆகுது. தலைமலை 23, சிக்கல்லி 36, தாளவாடி 43. இங்கிருந்து தாளவாடி 42 கிலோமீட்டரா? இங்கே பாருங்க, கம்பத்தில் வேற விட்டுற இந்த மலையிலையும் காளித்திம்பம். இது ஒரு ஊருங்களா சார்? இது எத்தனை கிலோமீட்டருங்க? 2 கிலோமீட்டர். இங்கே ஒரு ஊர் இருக்குது, தாளவாடிக்குன்னு 40 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. போர்டே காணோம், வேல்டோ கிடக்குது. பயங்கரம். கோழி கோழி பாருங்க. செம்ம டீப் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டீப் ஃபாரஸ்ட். அப்படியே காடு பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோடது தான். எல்லாமே வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு, தலைமலை ரிசர்வ் ஃபாரஸ்ட் எல்லாமே. இந்த மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நீலகிரி தைலம் மரம்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா, அந்த மரம் யூக்கலிப்டஸ். அது உள்ளே அது என்ட்ரானவே பார்த்திங்கன்னா அந்த மனம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அப்படியே சுவாசிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. பட் இந்த கடைசி வரைக்கும் பாருங்கள், இந்த மரம் அப்படியே ஃபுல்லாக இருக்குது. இன்னும் அந்த மனம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படியே வீசிக்கிட்டே இருக்குது. மழை பெஞ்சதுனால பார்த்திங்கன்னா அந்த சொல்வதற்கு வார்த்தையில் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்மெல்லில் நீங்கள் வந்து சுவாசிக்கிறதுக்காகவே நீங்கள் கண்டிப்பாக அந்த பேருந்தில் வரலாம். சாமி, செம்ம காடு. தனியாக திரிக்கணும்னு வச்சுக்க, அவ்வளோதான். செலக்ஷன் பண்ணிருக்கான்.
இடம் பாருங்க ஐயா. ஒரு டீ கடை, ஒரு மண்ணு கடை, ஒரு மசால் வடை கூட வாங்கி திங்க முடியாத இடம். எல்லாரையும் கொல்றதா இவன் முடிவு பண்ணிட்டான்ப்பா. இது பஸ் ஸ்டாப். பக்காடு தாளவாடி. மாவனம் இந்த பக்கம் போகணும். அப்பா ஒருத்தர் நடந்து வராரு. அதிசயமா நூறா வந்துருச்சா வெஜலட்டி. முன்னாடி பாரு மாடு, நாட்டு மாடு தானே. இட்டரை திம்பம் சோதனை சாவடி பண்ணாரி. எங்க போனாலும் சரி, எங்க வேணாலும் போங்க. திரும்ப ஈவினிங் வீட்டுக்கு போயிட்டா எங்க கூட்டிட்டு போறீங்களா கூட்டிட்டு போங்க. இந்த பெஜலட்டியா கிராமமா? ரோடு சூப்பரா இருக்கு பாருங்க. அது இந்த ரோடு தான். ரோடு சூப்பரா இருக்கு. இந்த ரோடு சார், இந்த ரோடு தான் கேட்டேன். இந்த ரோடே தான் சூப்பர்ப்பா. இவ்வளோ நேரம் இல்ல சார் தான் சொன்னாரு. இல்ல அவருக்கு தெரியாதுல்ல, லேடிஸ் தான் விட்டுருங்க அப்படின்னாரு. இந்த மேல யாரு? ஆமா சூப்பர். அப்பா சும்மா தாலாக்காடுற தூரியில் ஆடுற மாதிரி இருக்கு. வேற வழி இல்லை, போய் தான் ஆகணும். இந்த ரோடா வந்துருச்சா? ஆமா ஆமா, இந்த இடம் தான். ரோடு சூப்பரா இருக்கு. அருமை சார். எப்படி சார் இப்படிதான் போயிட்டு இருக்கீங்களா? வாழ்த்துக்கள் சார், சூப்பர். சரி, நம்ம மக்களுக்காக அவங்க கஷ்டப்படுறாரு.
கவர்மெண்ட் ரோடு போடுங்கப்பா. கேட்டா இங்க இருக்க 4 வீட்டுக்கு ரோடு போடணுமா அப்படின்னாங்க. சாமி. முன்னாடி பனி பாத்தீங்களா எப்படி? இதுதான் பனி. நாம அங்க பார்த்தது போக. முன்னாடி கரையாம்பூத்து தானே? அவசரமா போகணும், நாம ஓடணும், இறங்கி தான் ஓடணும். ஏதாவது 2 வீலர் பைக் கார் வச்சிருந்தா மட்டும்தான். சரியான பாதி ரோடு, ஆஃப் ரோடு. எப்பா இதில் வருதுங்களா? ஆமாங்க. அதான் அதான் நடந்து போ. இதெல்லாம் இருக்கு. ஆமா, யானைக்கு தான் கரண்ட் வேலி. எங்க யானையெல்லாம் உஷாராக தான் இருக்கு. தொட்டு பார்த்து பழைய மட்டையெல்லாம் எடுத்து போட்டு பார்த்துட்டு தான் வருது. யானையெல்லாம் தெளிவாக தான் இருக்கு. எவ்வளோ இது போட்டுருக்கான் பாரு. இது ஒரு கிராமம். ஒரு டேங்க் இடிச்சு விழுந்துருக்க மாட்டேங்க. வாட்டர் டேங்க் இடிச்சு விழுந்துருக்கு பாரு. சார் நிஜமாவே இதுதான் ரூட்டா? வண்டி இழுக்கல, அதனால பின்னாடி போய் மேலே ஏறுவார் நினைக்கிறேன். இதே வேலையா போச்சு. எல்லாம் இறங்கி வண்டி இறங்கு, எல்லாம் இறங்கு, தள்ளு போய் போகும்போது எல்லா போதும் வரும்போது தள்ளிட்டு போறது குழப்பா போச்சு. தள்ளு 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 தள்ளு. ஸ்டெப் இருக்காதா?
ஆ ஓகே ஓகே ஆ ஓகே ஓகே அதுவே என்ன பண்ண போகுது ஆ ஆ ஓகே 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 அங்கே நிற்கிது பாருங்க பஸ்ஸு. அவர் இன்னும் முடிக்கலையா? நான் கேமரா திருப்பலான்னு பார்த்தா அவர் இன்னும் முடிக்காம இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் இடம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த ஒரு கிராமத்துக்கும் வந்து இந்த பஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பட் கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் வரும். நீங்கள் வந்து அந்த ஃபுல்லாக பாருங்கள், அப்படி என்ஜாய் பண்ணியிருப்பீங்க வீடியோ. பட் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நேரடியாக வந்து பாருங்கள். நண்பர் தான் வந்து சொல்லிட்டு இருந்தார், இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் வாங்கன்னு சொல்லி சொன்னார். பஸ் போகுது வாங்க அப்படின்ட்டு. பட் வந்து பார்த்தா தான் தெரியுது, இங்கே இருக்க கிராம மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பஸ் சேவை பார்த்தீங்கன்னா வழங்கிட்டுருக்காங்க. ஆக்சுவலி ஹேட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு போக்குவரத்து துறை. பட் இருந்தாலும் இந்த ரோடும் கொஞ்சம் நல்லா போட்டு கொடுத்தீங்கன்னா அதுவும் அவங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, டிரைவர்ஸ்க்குலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே இருக்க மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து நல்லாயிருக்கு. ஏன்னா ரொம்ப ஜல்லிக்கெல்லாம் இருக்குது, அதனால் வந்து வாகனம் ஓட்டுறதுக்கே சிரமம் தான். பட் அங்கே முன்னாடி தெரியுது பார்த்தீங்கன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாப் ஒன்று இருக்குது. அங்கே போய் தான் நம்ம பஸ் அங்கே பேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே நின்றுருக்கு. அங்கே ஆக்சுவலாக போகலான்னு பார்த்தோம், அதுக்குள்ளே ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறவங்களாம் போய்க்க இறங்கின்னு சொன்னோன்னே நாங்கள் அப்படியே டக்குன்னு இறங்கிட்டோம். சரி வந்துருச்சு, இடம் வந்துருச்சு அப்படின்ட்டு. பட் இன்னும் பார்த்தீங்கன்னா முன்னாடி தான் அந்த பேருந்து அங்கே நின்றுருக்கு. பட் நான் நடந்து அப்படியே நான் போயிட்டுருக்கேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த காட்சியெல்லாம் பாருங்கள், அப்படியே சூப்பராக இருக்குது. அப்படியே ஆக்சுவலாக ஹில் ஸ்டேஷனில் இருக்க மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் அந்த காலை வேலையில் பார்த்தீங்கன்னா மழை நல்லா பெஞ்சிட்ருக்கனால நல்லாயிருக்கு. பட் டிரைவரை நான் சொன்னார், தொடர்ந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாளாக மழை பெஞ்சிட்ருக்கனால தான் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு பசுமையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் இதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம தலைமலை போகணும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பஸ்ஸு பார்த்திங்கன்னா இப்போது மேலே போயிட்டு மக்களை ஏற்றுறதுக்காக கீழே அப்படியே வந்துட்டுருக்கு. இந்த பஸ் தான் அந்த பஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. சார் அது வந்து இந்த ஊருக்கு பஸ் ஸ்டாப்புங்களா? அடேப்பா சாமி. வாங்க வாங்க, உங்களுக்கு தான் வெயிட்டிங். அப்போ எவ்வளோ போட்டிருக்கா? உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. சீட்டெல்லாம் ஃபுல்லாக இருக்கு, உட்காருங்க. இதெல்லாம் போடுவோம் நம்ம இப்போ நான் வந்தது வந்து இந்த ரோடு. சரி, இந்த வழியாக வந்து நம்ம இப்போ இந்த வழியாக போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஊர் பேர் பார்த்தீங்கன்னா இட்டரை. பட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பெஜலட்டி, இந்த ஊர்லேருந்து 4 கிலோமீட்டர் தான். நம்ம ரொம்ப அந்த அரசு போக்குவரத்து பார்த்திங்கன்னா அந்த மக்களுக்காக பயணிச்சுட்டு இப்போ நம்ம திரும்ப தலைமலை நோக்கி போயிட்டுருக்கோம். பட் இந்த ரோட்டில் போயிட்டுருக்கோம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அடர்ந்த காடு தான். ஓடு போட்டுருக்கோம் பெஜலட்டி. ஆக்சுவலாக சூப்பராக நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அவ்வளோ அற்புதமாக இருக்குது நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி பார்த்த வரைக்கும். பட் இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரியலாக தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உள்ளே போயிட்டுருக்கோம். ஏன்னா இன்னும் டீப்பாக எப்படி இருக்குன்னு தெரியல. பட் நான் எந்த விலங்குகளும் நாங்கள் இன்னும் பார்க்கல. பட் ஒரே ஒரு கோழி மட்டும் பார்த்தோம், அப்புறம் மான் பார்த்தோம். அது எங்கே பார்த்தோன்னு டக்கு ஞாபகம் வரல. அது வீடியோவில் காட்சி ஆச்சாலும் தெரியல, பதிவாச்சாலும் தெரியல. இன்னும் வேறு ஏதாவது மான்கள் ஏதாவது வருதான்னு பார்ப்போம். யானைகள், புலிகள் மேக்ஸிமம் பார்க்க முடியாது. பட் யானைகள் வேணால் பார்க்கலாம். பட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து வீடியோவில் பயணிப்போம். இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல, பார்க்கலாம்.
பிரைவேட் வண்டி ஓடுங்களா? ஆமாம் சார், நீங்கள் சொன்னீங்க அந்த பஸ் தானேங்க? காலையில் இங்கே வந்து கிளம்புனது ஃபஸ்ட்டு என்ன இருக்குதா? சார் நீங்கள் சொன்ன பஸ்ஸுங்களா ப்ரைவேட் பஸ்ஸு? காலையில் வர மாட்டாங்க. ஓஹோ. ஒரே நேரம் தான் வருவாங்க. திரும்ப வந்துட்டாங்களா? எங்கே ஓட்டுறாங்க அவங்க? இறங்கிட்டாங்கல்ல. ஓ இறங்கிட்டு ஓ, அங்கே வேலையை முடிச்சுட்டு திரும்ப வரிட்டாங்க. இப்போ தேவையில்லாம அங்கே வரணும் அப்படின்ட்டு. இறங்கிட்டு போட்டு அதான் அதான் இறங்கிக்குவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பஸ்ஸில் பாருங்கள் சில பேர் ஏறினாங்க. அந்த பெஜலட்டி கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இறங்கிட்டாங்க. ஏன்னு பார்த்தா தேவையில்லாமல் ஏன் அவ்வளோ 8 கிலோ அந்த 4 கிலோமீட்டர் இட்டரை நம்ம போகணும் அப்படின்ட்டு போயிட்டு திரும்ப 4 கிலோமீட்டர் போயிட்டு திரும்ப 4 கிலோமீட்டர் வரணும் அப்படின்ட்டு இறங்கிட்டாங்க. இறங்கிட்டு திரும்ப அவங்க ஏறிட்டாங்க. 12 மணிக்கு திரும்ப மேலே வருமா? இதுதான் அதுக்கப்புறம் பஸ் கிடையாது. இடம் பார்த்தீங்களா? இடம் சூப்பராக இருக்கு பாருங்க. நீங்கள் ஓடிக்க மாட்டீங்க. அதான் இதுக்குள்ளே ஒரு இருக்கு ராமரணை, தலைமலை, மைசூர், தாளவாடி. நாளவாடி போகலாமா? ரோடு தான், ரோடு தான், வேற ரோடு இல்லை. இருக்க மாட்டேங்க, ரெசார்ட்டு தான். நாய் பாருங்க, ஏப்பா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வழியாக கிட்ட தலைமலையை நெருங்கிட்ட மாட்டிருக்கு. செக் போஸ்ட் பாருங்கள் ஓப்பன் பண்ணாங்க. செக் போஸ்ட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசார்ட் இருக்குது. சார் அந்த கல்ல தலைமலை 20 கிலோமீட்டர் போட்டுருச்சு. அது வேற வருங்களா? அப்படியா? திருப்பி 2 பேருக்கு கல்ல மாற்றி வச்சு போயிட்டாங்க. வந்தாச்சு எங்கடா தலைமலை. சப்போஸ் அந்த மாதிரி பார்த்துட்டு போகிறவங்க போயிட்டாங்கன்னா போயிட்டு இருக்க வேண்டியதான். சாமி. அதான் யானை அப்படி உள்ள போதும்ல, கரெக்டாக போட்டு விட்டா உள்ள போய் இடிச்சிரும்ல, எப்படி மட்டும்ல. அதனால அதான் போலாம்.
ஆமாம், இப்போ நிறைய பக்கம் பேட்டரி எடுத்து தான் போடுறாங்க. சோலார் மாதிரி எடுத்து தாளவாடி 23 கிலோமீட்டர் இருக்குது. என்ன பாருங்க, அங்கே பாருங்க, சூப்பராக இருக்கு. பஸ் வராத காட்டுக்குள்ள இறங்கலான்ட்டீங்க சார். இங்கிருந்து மாடி எங்கே போகுது பஸ்ஸுங்க? திருப்பி தானுங்களா? தாளவாடி போகுது. சார் உங்கள் பேருங்க? கோவிந்தராஜ். ஓகே ஓகே. அவர் பேருங்க? ஜீவாங்களா? நன்றி சார், பேர் ஜீவா. சரி, ஓகே, நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம அடர்ந்த வனப்பகுதியிலேருந்து தலைமலைக்கு வந்துட்டோம். இப்போ தலைமலையிலேருந்து அந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா தாளவாடி நோக்கி போயிட்டுருக்கு. திரும்ப அந்த பஸ் ஒரு 10:30 மணிக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. டைம் கிடைச்சா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா விடியால் ஒரு 3 மணிலேருந்து கிளம்பி நாங்கள் பவானியிலேருந்து இங்கே வந்து இந்த இடத்த தலைமலை ரீச் பண்ணிட்டோம். பட் இப்போ நாங்கள் இந்த இடத்த இறங்கிட்டோம். பட் ரொம்ப பசிக்குது. ஏன்னா மலையிலே நினைஞ்சு வந்ததுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப பசிக்குது. ஹோட்டல் இருக்கான்னு கேட்டோம். இந்த சைடு போங்க அப்படின்ட்டு இருக்காங்க. போய் பார்ப்போம் ஹோட்டல் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இவ்வளோ அடர்ந்த வனப்பகுதியில் வந்தோம். பஸ் பேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 35 ரூபா தான். என்னது? அரசு உண்டு உறைவிடை உயர்நிலைப்பள்ளி தலைமலை. பயங்கரம். பரவாயில்ல, இந்த ஏரியாவில் இவ்வளோ பெரிய ஸ்கூலு, கட்டடம் பாருங்க. கட்டடமே பார்த்தீங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதுவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி டிக்கெட்லாம் எவ்வளோ இருக்குன்னு நினச்சி பாருங்கள். 10 ரூபா 15 ரூபா தான் இருந்திருக்கும். பட் அவ்வளோ கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி 2.5 மணி நேரம் ட்ராவல். அப்பா. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஒரு கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இடிஞ்ச நிலையில் இருக்குது. என்ன கோவில் போய் பார்க்கலாம். நந்தி சிலை இருக்குது. ஆக்சுவலாக நந்தி இருந்தாவே சிவன் கோயிலாக தான் இருக்கும். சிவன் தான். செம்ம ஏரியா. வா, இங்கே இருக்கிறவங்க நம்ம ஊரில் விட்டாங்கன்னு வச்சு யாரும் இருப்பாங்களா? ஏன் நீங்கள் இருப்பீங்களா எங்கள் ஊரில்? எந்த ஊருங்க? பவானி பக்கத்துலைங்க, குமராபாளையம், ஈரோடு பக்கத்துலைங்க. ஈரோடு பக்கம்? ஆமாம். நீங்களாம் வந்து அங்கே இருக்கவே மாட்டேன், ஒடியாந்துருவீங்க. சிட்டி டவுன் எல்லாம் தாங்க. ஐயோ, சத்தியமாக முடியாது. ஈரோடு இல்லைங்க, பவானி. பவானி குமராபாளையம் பள்ளி. போன வாரம் கடம்பூர் போனோம். பைக்லேயே தான் போனோம். நல்லா இருந்தது ஏரியா. கார்த்திகேயன் மெஸ். சைவம் அசைவம். யார் சைவம் யார் அசைவம்? ஃப்ரெண்ட்ஸ், தலைமலை பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்டாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹோட்டலில் தான் இருக்கான்னு சொல்லி கேட்டோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நேராக அங்கே ரோடு போங்க, அந்த கடைசி 2 ஹோட்டல் இருக்குன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இங்கே ஹோட்டலுக்கு வந்துவிட்டோம். கார்த்திகேயன் மெஸ்ன்னு சொல்லி போட்டிருந்து வீட்டு முறை சமையல் அப்படின்ட்டு. உள்ளே போய் பார்த்தா தெரியும். ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட உட்காந்துட்டாங்க. என்ன இருக்குன்னு கேட்டோம். பூரி, இட்லி, தோசை, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆம்லேட், ஆப்பாயெல்லாம் போட்டுக்கலாம்னு சொன்னாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம வயிற்றை கவனிப்போம், அதுக்கப்புறம் வீடியோ போடுவோம். இங்கே ஏதாவது பிளேஸ் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில். பார்த்துட்டு வேணால் நம்ம அடுத்தது விளாக் பண்ணுவோம்.